హాయ్ హలో వెల్కమ్ பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இந்த சம்மரில் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கணும்னா நம்ம சில ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கின் கேர் டிப்ஸில் வந்து சன் ப்ரொடெக்ஷன். யூவிஏ யூவிபி ரேஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ப்ரீமேச்சூர் ஏஜிங்லேருந்து பிக்மெண்டேஷன், ரெட்னஸ், டல்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சன்ஸ்கிரீன் ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்கும். நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் SPF 30 ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணணும். டியூரிங் த சம்மர் ஹெவியாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே நல்லா தண்ணி குடிக்கணும். 8 to 10 glasses ஆஃப் வாட்டர் பர் டெய்லி வந்து நீங்கள் குடிக்கணும். இதனால் நம்ம ஸ்கின் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்மளும் கூட கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்போம். நமக்கு இந்த சம்மரில் ஹெவியாக ஸ்வெட் ஆகிறதுனால நம்ம ஃபேஸில் ஈஸியாக டர்ட் ஆகட்டும், இம்ப்யூரிட்டிஸ் ஆகட்டும் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து அட்லீஸ்ட் 2 times ஆச்சு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு, போர்ஸ் வந்து கிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். சன்ஸ்கிரீன், பொல்யூஷன், ஸ்வெட் இது எல்லாமே வந்து போர்ஸ் கிளாக் ஆகிறதுக்கு, பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்கின் எப்போவுமே க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பர் டேக்கு 2 times நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டபுள் கிளென்சிங் பண்ணணும். நீங்கள் மேக்கப் வேர் பண்ணுறீங்களா இல்லை சன்ஸ்கிரீன் வேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற சம்மருக்கு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. 2 times டெய்லி வந்து நம்ம குளிக்கிறது வந்து க்ளீன் அண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இல்லை ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் பண்ணுறோம், இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது வாட்டர் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஹெவியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகுங்க. ஐ மீன் நம்ம வந்து சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நமக்கு ஹெவியாக இருக்காது. நீங்கள் ஹெவி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் ஹெவி மேக்கப் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் போர்ஸ் வந்து கிளாக் ஆகிறதுக்கு, பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு பதிலாக வந்து நீங்கள் வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், சன்ஸ்க்ரீன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே யூஸ் பண்ணும்போதும் ஜெல் பேஸ்டாக இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேஸ்க்கு எந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு சின்ன சின்ன சென்சிட்டிவான ஏரியாஸ் நம்ம வந்து விட்டுருவோம். ஐ மீன் லைக் ஐஸ், நம்மளுடைய லிப்ஸ், இயர்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஐக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிற அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது நெக் அண்ட் இயர்ஸ் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லிப்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் டே டைமில் யூஸ் பண்ணும்போதும் SPF 30 இருக்கிற லிப் பாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளுடைய ஐஸ் அண்ட் லிப்ஸ், இயர்ஸ் இது எல்லாமே சென்சிட்டிவ் ஏரியா இல்லையா, இதெல்லாமே வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த சம்மரில் நம்ம வந்து எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும்னா, விட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லாவே நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகாமல், ஏஜிங் ஆகாமல், ப்ரீமெச்சூர் ஆகாமல் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த சம்மரில் நமக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக நிறைய எப்படியோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த சம்மரில் வந்து நமக்கு குக்கும்பர் அண்ட் வாட்டர்மெலான் இது எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ஹாட் ஷவர்ஸ். ஸோ ஹாட் வாட்டர்ஸ்,
அண்டு ஹாட் ஷவர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.